ஹலோ நண்பர்களே, உண்மையை சொல்லுங்கள். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமா, சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ணுறது கஷ்டமா? யோசிச்சு பார்த்தா சம்பாதிக்கிறது கஷ்டமாட்ட தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, சம்பாதிக்கிற காசை சேவ் பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மணி மேக்கிங் வீடியோ ஃபார் மிடில் கிளாஸ். ஸோ நான் உங்கள் ப்ரொஃபஸர் பிரகாஷ். பணம் சம்மந்தப்பட்ட ஃபேமஸான புத்தகங்களை படித்து அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு பயன்படும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸ், ஸ்கில், எஃபோர்ட் இதெல்லாம் வேணுங்க. ஆனால் இதுவே சம்பாரித்த காசை சேவ் பண்ணுறதுக்கு ரைட் பிஹேவியர், பேஷன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு கந்தசாமி, குப்புசாமின்னு 2 நபர்கள் இருக்கிறதா வச்சுப்போம். அவங்களுடைய மாத சம்பளம் 35,000. இந்த கந்தசாமி என்ன பண்ணுவார்னா, எவ்ரி இயர் புதுசாக ஃபோன் வந்த உடனே தன்னுடைய மொபைல் ஃபோனை அப்கிரேட் பண்ணுறதா புது ஃபோன் வாங்குவார். வீட்டில் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அலங்கரித்து வச்சுருப்பாருங்க. ஆனால் இந்த குப்புசாமி என்ன பண்ணுவார்னா, தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாயை எஸ்ஐபியில் 10 வருஷத்துக்கு சேவ் பண்ணுறதா வச்சுப்போம். 10 ஆண்டு கால இறுதியில் கந்தசாமி கையில் எந்த வெல்த்துமே இருக்காது. ரியல் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறவர் யார் பண்ணியிருப்பானா, குப்புசாமி தான் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே சம்பளம் தான். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் சம்பாதிக்கிறத விட இருக்கிற காசை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கணும், அடிஷ்னலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அது ஓவர் நைட்டில் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாவோ உள்ள தேவையான ஸ்கில்லை வளர்த்துக்கவோ ஓவர் நைட்டில் அது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் பணம் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இன்றைக்கி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடாமல் வீட்டில் போய் சாப்பிட்றது மூலமாக காசு சேர்க்க முடியும். உங்களுடைய ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையில்லாத ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுறது மூலமாக கூட அந்த காசை சேவ் பண்ண முடியும். தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், ஆட்டோ பேக்கில் கேன்சல் பண்ணுறது மூலமாக இமீடியட்டாக உங்களால் என்ன பண்ண முடியுமா, சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ சேவ் பண்ண முடியும். ஸோ அப்போ பணத்தை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட், யுவர் பிஹேவியர் டுவோர்ட்ஸ் மணி. ஆனால் இதுவே காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கில், இன்டெலிஜென்ஸ், எஃபர்ட்டை பொறுத்தது. அது ஓவர் நைட்டில் நடக்காது. இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுற காசை வச்சுட்டு ஃபர்தராக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அது ரிலேட்டட் ஸ்கில்லை வளர்த்துக்க அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணலாம். இல்லை அப்படின்னா வீக்கெண்ட்லேயோ அல்லது ஃப்ரீ டைம்லேயோ ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபர்தர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சேவ் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மணி மேக்கிங் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அது சம்மந்தமான வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்கிறேன். ஸோ கற்றலை விட கேட்டல் நன்று. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.